கொஞ்சம் ஜெபிச்சு பழக்கப்பட்டதுனால ஜெபத்தில் நிறைய பேர் ப்ரோ ஆகிட்டோம். ப்ரோனா என்ன அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பர்ட். எப்படி இப்போ ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு எக்ஸாமுக்கு ஜெபிக்கணும்னா உடனே ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தாலும் சொல்லிடுவீங்க. ஒருத்தருக்கு ஜெபம், ஒருத்தர் சிக்கா இருக்கிறாங்க, உடனே என்ன சொல்லிடுவீங்க? நீரே பரிகாரியாகிய கர்த்தர் சொல்லிடுவீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்காக, ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கணுமா அக்கினியை பற்றி சொல்லிடுவோம். எதற்காக ஜெபிக்க சொன்னாலும் இன்னைக்கு வசனமும் பாயிண்ட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக வசனத்தை ஃபிக்ஸ் பண்ணி அழகாக ஜெபிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் இன்னைக்கு நான் எதை பார்க்க ஆண்டவர் நினைக்கிறேன்னா, உள்ளத்தை, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா, மனுஷனால் பார்க்க முடியாதவைகளை பார்க்கிற பிதா, உதடுகளில் வருகிற வார்த்தைகள் அல்ல, உள்ளத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பார்க்கிற ஒரு பிதா. அவரிடத்திலிருந்து கனம் வரணும்னா அவர் அதை தான் பார்க்கிறார்.